ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பசங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் டே தான் ஸ்கூல் வைக்கிறாங்க. காலையில் எப்பவும் போல் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கடலப்பயிரை வந்து 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பயிர் வந்து நான் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் தாராளமாகவே 1 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/2 கப் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா ஊறி இருக்கணும். இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இது கூட வந்து 2 வரமிளகாவும் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த கடலப்பயிறு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் வரமிளகாய் போடுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை கடையில் வாங்கினதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தோசை மாவை விட இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து ஊற்றினா தண்ணி மாதிரி கீழே கொட்டணும், அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கடாயில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் எடுத்து ஊற்றும் பொழுது நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு குழி கரண்டியாக எடுத்து ஊற்றி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்மா ஃபுட்டில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் தான் சொல்லுவாங்க. இந்த வடையை போட்டால் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு குழி கரண்டி வந்து எடுத்து நம்ம கொஞ்சமாக இப்படி ஊற்றினோன்னா நல்ல நுர பொங்கி வரும். அதுக்கப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து அடங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும். ஸோ எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த மாவு அப்படியே போய் அடியில் பிடிச்சி கருகிடும். நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். பார்க்கும்போது நல்ல குழன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்து வந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த வீடியோவை வந்து நான் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஸ்நாக்ஸுக்குன்னு ஷேர் பண்ணலை. அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்க்காதவங்க இதில் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி எடுத்துகிட்டு நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபினே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து போட்டிருந்த 1/2 கப் அளவுக்கு மாவுக்கு எனக்கு ஒரு 5-6 வடை வந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க இன்னொரு முறை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே செய்வேன். ஸோ நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.